Have you ever feeling like something is pushing you without your knowledge? அதாவது எனக்கு இது வேண்டான்றது டைரக்டான ஒரு வே ஆஃப் சேயிங் தட் வி டு வாண்ட் சம்திங். பட் இன்டைரக்ட்லி நமக்கே நம்மளுக்கு அது வேணான்னு தெரியாமல் ஒரு சில டிஸ்கம்ஃபர்ட் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எப்படின்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். யூ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட் சம் ஒன், ஆனால் டீப் இன்சைட் யூ டோன்ட் பிலீவ் இட். எப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு ஊருன்னு வச்சுக்குவோம். சடனாக வந்துட்டு அந்த பர்சனோட ஊருக்கு நீங்கள் போயிருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா, ஏதாச்சும் ஒரு காஸ்க்கு போயிருக்கீங்க, இல்லை வேலை ரீதியாக போயிருக்கீங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க. யூ யூ வாஸ் த அண்ட் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்குள்ளே போகுது. லைக் யூ கைஸ் பிளான் டு மீட் அப் அண்ட் யூ வாண்ட் இட் ஸோ பேட்லி. பிகாஸ் அது வந்து சம்திங் தட் யூ ப்ரேட் ஃபார் ஸோ லாங். அந்த பர்சன் எனக்கு 3 இயர்ஸாக தெரியும், 5 இயர்ஸாக தெரியும், ஃபோன்லேயே தான் பேசுகிறோம், மீட் பண்ண விரும்புகிறோம். அவர் விரும்புகிறாரான்னு தெரில, பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எட் எனக்கு ரொம்பவே விருப்பம். அந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ நீங்களும் வந்து ஆன்லைனில் போய்ட்டு நிறையா வந்து ஹவு டு மேனிஃபெஸ்ட் சம் ஒன்ற டெக்னிக்ஸை நிறையா பார்க்குறீங்க, நிறையா படிக்கிறீங்க. அது உண்மை தான் உங்களுக்கு புரியுது. ஆனால் ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குது. உங்கள் ஆள் மனசு இல்லை, இன்றைக்கி இந்த மீட்டப் நடக்காது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கான லிஸ்ட்டை வரிசையாக உங்களுக்கு போட்டு கொடுக்கும். என்னென்ன காரணம்? லெட்ஸ் சே அந்த பர்சன், அந்த பொண்ணுன்னு வச்சுக்குவோம். அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டில் வந்து இத்தனை மணிக்கு மேலே வெளியாக விட மாட்டாங்க, அவங்க நைட்டு ட்ரைவ் பண்ண மாட்டாங்க, வெளியாகிறதுக்கு அவங்க வீட்டில் என்ன காரணம் சொல்லணும் அவங்களுக்கு தெரியாது. அண்ட் அவங்களுமே வந்து அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இந்த மாதிரி நிறையா காரணத்தை சொல்லும். அவங்க வெளியாகணும், அவங்க அப்பாட்ட வந்து காரணம் சொல்லணும். எத்தனை மணி வந்து மீட் பண்ண முடியும், இது சாத்தியமில்லை, இப்போயே லேட் ஆச்சே. இந்த மாதிரி வருஷப்படுத்த உங்களோட லாஜிக்கல் மைண்ட். நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ நவ் யூ டெல் மீ, பேஸ்ட் ஆன் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பேஸ்ட் ஆன் திஸ் எக்ஸாம்பிள், இதை நீங்கள் இதை வந்து அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா, இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு தெரியுது, மற்றவங்க அனுபவப்பட்டதை பார்த்துருக்கீங்கன்னா, நவ் யூ டெல் மீ, கம் ஆன். நீங்கள் என்ன மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வீடியோ பார்த்தாலோ, யார்கிட்ட கோச்சிங் போனாலோ, உங்கள் உள்ளுக்குள்ளே ஆழமாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணிச்சு, என் இன்ஸ்டிங் எனக்கு பதில் கொடுக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா, எது வந்து நடக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும்? அந்த பவர்ஃபுல் டெக்னிக் பார்த்து நீங்கள் செஞ்சதா, இல்லை உங்கள் ஆள் மனசு உங்களுக்கு கொடுக்குற அந்த சிக்னலா? எது வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணணுன்னு உங்களுக்கு வந்து தோணுது? மெஜாரிட்டி ஆளுக்கு ஓகே, ஆள் மனசு கொடுக்குற விஷயந்தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதாவது வெளியே வந்து அவங்க வந்து ஆசைப்படுறாங்க அந்த பர்சனை மீட் பண்ணோன்ட்டு. 100% அவங்களோட ஹோப், 100% அவங்களோட டிசையர், கோல் எல்லாமே அதுதான். ஈவன் தோ அந்த பர்சனுக்கு என்ன தான் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும், படிப்பில் பாஸ் பண்ணணும், வேலை நல்லா செய்யணும், அழகாகணும், ஸ்லிம் ஆகணும், இதெல்லாமே இருந்தாலுமே, 1008 இம்பார்ட்டன்ட் கோல் இருந்தாலுமே, இந்த பர்சன் அடையணும், உங்கள் லைஃப்பில் நான் ஸ்பெஷலான ஒருத்தவங்க ஆகணும், இவங்களுக்கு நான் ஃபாரெவர் ஆகணுன்றது தான் ஒரு பெரிய கோல்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கும்போது ஏன் இந்த மாதிரியான ஒரு சில டிஸ்கம்ஃபர்ட் ஒரு சிக்னலாக அவங்களுக்கு வந்து, இல்லடி இன்றைக்கி நீ இந்த பர்சனை மீட் பண்ண மாட்டேன், அவங்க வர மாட்டாங்க, இன்றைக்கி இந்த சந்திப்பு நடக்காது, இந்த பர்சன் வந்து உன்ட்ட சின்சியராக இல்லை, இது ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, சம்திங் ராங் சம்வேர், இந்த மாதிரி ஏதோ ஒரு எப்படி சொல்கிறதுனா டிஸ்கம்ஃபர்ட் வருது. அது உங்கள் இன்ஸ்டிங் சொல்கிறதுனால நீங்கள் அதை நம்புறீங்க. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், அதையும் தாண்டி நீங்கள் உங்கள் செல்ஃபை ஃபாஸ் பண்ணுறீங்க. நோ நோ நோ, நான் இந்த மில்லியன்ஸ் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிற ஒருத்தரை வந்து அவரோட வீடியோ பார்த்து தான் அந்த டெக்னிக் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு அந்த டிஸ்கம்ஃபர்ட்டோடு உங்களை ஃபாஸ் பண்ணி நீங்கள் செய்கிறீங்கனாலுமே உங்கள் ஆள் மனசு, அந்த குட்டி இன்ஸ்டிங், அதுக்குள்ளே இருக்க பெரிய ஃபியர் என்னதை நம்புதோ அது எப்படி அந்த பர்சன் நீங்கள் சந்திக்க மாட்டீங்க. ஏன் சிஸ்டர், கற்றுக் கொடுத்தது பெரிய ஆள், வெல் எஜுகேட்டட், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸோ
அவரோட டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ணுறப்ப நான் பார்க்குறேன், அவ்வளோ பேர் மில்லியன் கணக்கில் ஆள் லைக் பண்ணியிருக்கு, அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்கு, காமெண்ட் பண்ணியிருக்கு, ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, நடந்திருக்குன்னு. ஏன் எனக்கு ஒண்டி நடக்கலை நீங்கள் சொல்கிற மாதிரி தான் காஷினி? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் தான் இது. ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஆள் மனசு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து எல்லாமே தெரியும். அதுக்கான ப்ரூஃப் என்னென்னா, நம்ம வந்து ஃபியூ மந்த்ஸ் ஏர்லியாகவே பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். நாளைக்கு காலையில் பரீட்சைன்னா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அலாம் வச்சு விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் படித்து எக்ஸாம் ஹாலுக்கு போனாலுமே இது எனக்கு தெரியும், இந்த ஆன்சர் சத்தியமாக தெரியும், இதை நான் படித்தேன், இந்த டாபிக் படித்தேன், இந்த டிப்ஸ் கொடுத்தாங்க, ஆனாலுமே இப்போ எக்ஸாக்ட் ஆன்சர் நான் மறந்துட்டேன்னா ஏயா பியா அக்யூரேட்டாக ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்க அப்படின்ட்டு ஆன்சரை மறந்துடுவோம். எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியாகி ஒரு ஃபியூ மினிட்ஸோ இல்லை ஃபியூ செகண்ட்ஸோ ஃபியூ ஹவர்ஸ் சென்று ஓ இதுதான் ஆன்சரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது ஏன் நினைக்கிறீங்க? ஏன்னா உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ்டான ஜென்யூன்லி உங்கள் நர்வ் சிஸ்டம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது யூ வில் பி அட்ராக்ட் எனிதிங். In order for your nervous system to be on the right track powerfully, உள்ளுக்குள்ள அண்டர்கிரவுண்ட் ஒர்க் நிறைய நம்ம பண்ணணும். பாஸ்ட் த்ரோமாஸ், இப்போ சில விஷயத்தில் நம்ம தெரியாமல் தப்பு நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அந்த கில்ட்டி கான்ஷியஸ்லேயே வாழ்ந்திருப்போம். இல்லை நம்ம ஜென்வினாக ஒருத்தவங்கள்ட கைண்டாக இருந்திருப்போம், ஏட் அவங்க நம்மளை ரொம்ப அக்லியாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இல்லை ரேப்பிட்லி லைஃப்பில் அடி மேலே அடி பேட்டனாக உழுந்துக்கிட்டு இருக்குது. அதே பிளான்ட்டாக தான் டிஃப்ரெண்ட் நாள், டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன், டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட், இந்த மாதிரி 1000 காரணம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது ஃபுல்லியாக இல்லாட்டி கூட ஓரளவுக்கு டீப் ஹீலிங் செய்யலைன்னா யூ வில் நெவர் ஏபிள் டு அட்ராக்ட் எனிதிங். ஓகே. அண்ட் செகண்ட் ரீசன், நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு முற்றுக்கட்டையாக இருக்கிறது, தடையாக இருக்கிறது. இது ஏன் நடக்கும்னா, இன்றைக்கி நான் வந்து ஒரு டெக்னிக் பார்க்குறேன், பவர்ஃபுல் ஆள்கிட்ட நான் செய்கிறேன். ஓகே, செஞ்சிட்ட பிறகு ஒரு நாள் செய்கிறேன், 2 நாள் செய்யலை. இல்லை சில பேர் இருப்பாங்க, சில கோலோங்கான் வந்து 2 வாரம் செஞ்சுருப்பாங்க, ஆனால் நம்பாமே செய்வாங்க. இப்போ நான் சொன்ன டிஸ்கம்ஃபர்ட் சினரியோ அந்த மாதிரி பயத்திலே செய்கிறனால அவங்க மேனிஃபெஸ்டேஷன் வந்து நடக்காது. நீங்கள் 4 வாரம் செய்யலாம், 40 நாள் செய்யலாம், ஆனாலுமே பிகினிங் ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எதுவுமே நம்ம ஒரு ஸ்பாட் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு எக்ஸாமுக்கு உட்கார்றதா இருக்கலாம், சமையலாக இருக்கலாம், எதுவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம வந்து ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ண முடியும், பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியும். ஆனால் மேனிஃபெஸ்ட்னு வரப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற விஷயமே அவசரம். ட்ரை பண்ணி நடக்குதா இல்லையான்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். நம்மளோட மைண்ட் செட், அவ்வளோ பேர் மேனிஃபெஸ்ட் பற்றி பேசுகிறாங்க, நானும் ட்ரை பண்ணுறேன், என்னால் இது நான் பணம் மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஒன்றுமே வரல, கஷ்டம்தான் அதிகமாக வருது. இதுக்கான எக்ஸாம்பிள் இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். வேறு வீடியோஸ் எல்லாம் நினச்சி இங்கே நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஷார்ட்டாக. என்னென்னா, யூனிவர்ஸ் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் கேட்டது, அது பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ, அதை கொடுக்குற முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு தகுதியானவங்க அந்த விஷயம் கிடச்சிட்டா அதை ஹேண்டில் பண்ணுன்றது உங்களுக்கு நிறையவே சோதிக்கும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், யூனிவர்ஸ் வந்து பார்க்கும், நான் எவ்வளோ அடி கொடுத்தாலும் நீ எவ்வளோ தாங்குகிறேன், எவ்வளோ தூரம் என்னை நம்புகிறேன், எவ்வளோ தூரம் உன்னோட பிலீஃப் சிஸ்டமில் அதை வந்து உன்னோட முடிவில் நீ தெளிவாகவும் ஸ்டெடியாகவும் இருக்க. ஆணவம் வேறு, தலகணம் வேறு, ஈகோஸ்டிக் வேறு, நம்பிக்கை வேறு, இதெல்லாம் வெவ்வேறு. போடோ சோம்போங்கணுவாங்க, அது டோட்டலாக வேறு. அது ரொம்ப பேருக்கு இருக்குது, வேலையே செய்ய மாட்டாங்க, ஆனால் வந்து பணக்காரன் ஆகணுன்ற மனக்கொட்டைகள் இருக்குது. அதான் மேனிஃபெஸ்டில் நடந்துடுமே, ஜாதகக்காரன் சொல்லிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன், அட்ராக்ட் ஆக்ஷன், அந்த வேர்ட்ஸ்லேயே பியூட்டிஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கு. வாட் எவர் ஆக்ஷன் யூ புட் அவுட் சைட் ஜென்வின்லி இட் வில் பி கம் பேக் டு பி இன் மல்டிபிள் வே. இப்படி தான், இந்த வேல தான் நான் பணக்காரன் அம்பானி ஆவேன்னு இல்லை. நீ ஒரு வேலை செய்கிற சாதாரண வேலையை கூட ஜெனுவினாக நீ செஞ்சேன்னா, டெடிக்கேட்டடாக இருந்தேன்னா, இப்படியாச்சும் ஒரு ரூபத்தில் உன்னோட வேலை அவுட்ஷைன் ஆகும், உன்னோட ஜெனுவின் கேரக்டர் அவுட்ஷைன் ஆகி யாரோ ஒரு பெரிய இடத்துலேருந்து கூட உனக்கு ஹெல்ப் கிடைக்கும். இந்த மாதிரி நிறையா வகையில் வந்து ஆசைப்பட்டதை நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். பட் இட் ஸ்டார்ட் வித் அஸ்ன்னு தான் நான் சொல்கிறேன்.